से की हम सब ध्यान करेंगे। हमारे बीच में आज अंकल जी है। Praise the Lord. प्रेज लॉर्ड अंकल। Okay. ஏதோ some difficulty ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னோட கூட தயவு செய்து சங்கீதம் 17 கடைசி வசனம், Psalm number 17 லாஸ்ட் verse திருப்புங்க. आप सब लोग मेरे साथ भजन संहिता का 17 अध्याय का आखिरी पद को मेरे साथ निकाल लीजिएगा। भजन संहिता का आखिरी पद को मेरे साथ निकाल लीजिएगा। Please read it. 17 last verse. पढ़िए पो 17 का आखिरी पद को। परंतु मैं तो धर्मी होकर तेरे मुख का दर्शन करूंगा, जब मैं जागूंगा तब तेरे स्वरूप से संतुष्ट होऊंगा। இங்க என்ன போட்டுங்க, 2 பாயிண்ட். ஒன்னு, நான் தேவனுடைய நீதினாலே தேவனை பார்ப்பேன் அல்லது தரிசிப்பேன். तो यहाँ पर 2 विषय जिक्र किया गया है। परमेश्वर के धार्मिकता यानी कि मैं धर्मी होकर परमेश्वर का वो जो मुख का दर्शन में करूंगा। இங்கிலீஷ்ல ஐ வில் see, அவங்க பார்ப்பேன். எப்படி பார்ப்பேன்? தேவனை எப்படி பார்ப்பேன்னா அவருடைய நீதியின் மூலமாக. அதாவது தேவனுடைய நீதிங்கும் போது இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட ரத்தம் சிந்தினார். அதான் நம்மை விலைக்கு வாங்கிட்டாரு. நம்ம அவருடைய கருவியாக இருக்கும் பொழுது, அவர் உபயோகப்படுத்தும் போது அவரை பார்க்க முடியும். तो अंग्रेजी में ऐसे लिखा गया है कि मैं देखूंगा, यानी कि परमेश्वर के धार्मिकता के कारण जो यीशु मसीह ने सलीब पर अपने लहू बहाया है, लहू बहाकर हमें जो खरीदा है, उसके बाद हम परमेश्वर के धार्मिकता के जैसे हम धर्मी हो गए हैं। तो इसके वजह से परमेश्वर का मुख का मैं दर्शन कर सकता हूँ। மத்தேயு 6:33 படி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நம் நீதியும் தேடும் போது நாம் தேவனை பார்க்க முடியும். तो मत्ती रचित सुसमाचार का 6वां अध्याय का 33वां पद को पढ़ेंगे तो मैं सबसे पहले परमेश्वर का धर्म का और उसका करूं तो परमेश्वर का दर्शन पा सकता हूं। நம்முடைய பிரையாரிட்டி தேவனாக இருக்க வேண்டும். எல்லா காரியங்களிலும் முதலில் தேவனை வைக்க வேண்டும். जो हमारा सबसे पहला जो है இரண்டாவதாக परमेश्वर होना चाहिए। இரண்டாவதாக நாம் அப்படி தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது, நாம் விழித்திருக்கும் போது, நாம் எல்லா நேரங்களிலையும் அவருடைய சாயல் நமக்குள்ள வந்துடும். तो देखिएगा, पहला विषय है कि परमेश्वर का दर्शन पाऊंगा। तो इसकी वजह से क्या होगा, हम हर समय में परमेश्वर के लिए जागे रहते हैं। இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருக்கோம். आज हम बहुत सारे जीवन में बहुत ही शंका, यानी कि क्या करना है समझ में नहीं आता है, गड़बड़ी के जीवन में रहते हैं। ஒரு குளத்துல தண்ணி கிடக்குது, ஒரு கள்ளத்துக்கு போடுறீங்க, கள்ளத்துக்கு போட்ட உடனே அந்த தண்ணி கலங்கிரும். அது வரைக்கும் இந்த குளத்துல நல்ல அழகாக கீழே வரைக்கும் தெரிந்த தண்ணி இப்பொழுது கீழே இருக்க ஒன்றும் தெரியாது, வெறும் எல்லோ கலர்ல கலக்க தண்ணி தான் தெரியும். अब देखिएगा, एक तालाब में पानी आराम से रहेगा, उस पानी पर अगर एक पत्थर फेंकेंगे ना, तो वो पानी क्या हो जाएगा, पूरा हलचल मचा देगा और जमीन स्तर तक वो दिखने वाला हर जो दृष्टि है वो सारा चीज अब नहीं दिखेगा, पानी उधर इधर उलट फेर होते रहेगा। அதே போல சில பிரச்சனைகள் நமக்கு வந்த உடனே நம்ம கலங்கிடுறோம். கலங்கின கலக்கத்துல என்ன பண்றோம், நம்ம என்ன செய்யறோம் நமக்கே நிறைய நேரங்கள் தெரியறது இல்லை. तो ऐसे परिस्थिति में हमारा जो जीवन में कुछ तकलीफें आ जाता है, तो हम ऐसे ही गड़बड़ में पड़ जाते हैं, क्या करना है समझ में नहीं आता है। நம்ம கோபத்துல நம்ம பிள்ளைங்களை அடிச்சிடுறோம். गुस्सा में हमारे बच्चों को हम मार देते हैं। ஒரு நல்ல கிறிஸ்தவன் பிள்ளைங்களை அன்போடு அவங்க செஞ்ச தவற அவங்கள உணர்த்துதான் நம்முடைய வேலை. மாறாக நம்முடைய சுயநலத்துக்காக ஒரு அடி அடிச்ச உடனே அந்த பையன் அழுத உடனே நமக்கு ஒரு திருப்தி ஆகிடுது. तो देखिएगा, हम एक अच्छे पिता होकर उस बच्चे को लाना हमारा जिम्मेदारी है। वो हमारे फायदा के लिए हम हमेशा कभी नहीं सोचना, अगर सोचेंगे तो जरूर हम बच्चों को मारना पड़ता है। ஒரு நல்ல தேவ மனிதன் அவன் எல்லா நேரங்களிலும் தேவ சாயலிலே காணப்படுவான்.
एक परमेश्वर का जो अच्छा दास है, हर समय में वो परमेश्वर का स्वरूप में वो जीना कोशिश करेगा। நீங்க சிறு வயதுல ஒரு விளையாட்டு விளையாடி இருப்பீங்க. ஒரு கண்ணாடி आप लोग முகம் பார்க்குற கண்ணாடி உங்க கையில கொடுத்துட்டோம்னா நீங்க ரோட்ல நின்று அந்த கண்ணாடி அப்படி அடிச்சீங்கன்னா அதுல இருந்து வெளிச்சம் உங்க வீட்டுக்குள்ள ரூம்குள்ள எல்லாம் ஒரு அழகான வெளிச்சம் ஒண்ணு போகும். तो आप बचपन में एक खेल खेले होंगे कि आपके हाथों में अगर कोई ऐनक मिल जाता है तो रास्ता में जाते हैं तो अपना चेहरा देखते हैं और साथ में उसको आप किसी दूसरे के दीवार पे उसका जो रोशनी है मारते हैं। அந்த அந்த கண்ணாடி அந்த முகம் பார்க்குற கண்ணாடி அவ்வளவு பெரிய சூரியனை உள்ள இழுத்து அது வெளியில கொடுக்குது பிரியமானவர்களே. तो देखिएगा वो जो ऐनक जो है इतना बड़ा सूरज को पकड़ के अपना तस्वीर में और वो बाहर पे वो रोशनी देती है। அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ठीक उसी ढंग से हमारा जीवन है। நம்மை படைத்த தேவன் நம்ம அவரை இன்வைட் பண்ணும்போது அவரை தரிசிக்கும் போது நம்ம இருதயத்துல வந்துருவாரு. இருதயத்துல வந்துட்டு அவர் மற்றவர்களுக்கு நம்மை ஒளியாக கொடுப்பார். तो ठीक उसी प्रकार हमारे जीवन में हम परमेश्वर का रोशनी को अंदर लेते हैं तो हम परमेश्वर के लिए बाहर में रोशनी दे सकते हैं। நீங்க வேதத்துல நிறைய இடங்கள்ல நம்ம முகம் பிரகாசிக்கிறத பார்க்க முடியும். बाइबल में कई सारे जगहों में हमारा जो चेहरा है वो प्रकाशित होने के बारे में आप देख सकते हैं। அதுல 32ஆம் சங்கீதத்தை நாம் பார்க்கலாம். उसमें 32वां भजन संहिता 32वां देखेंगे तो वहां पर भी ये दिखाई देता है। அதுல வந்து 7ஆம் வசனம் படிங்க. நீர் மறைவிடமாய் இருக்கிறீர். முதல் வசனம் மட்டும் 7ஆம் வசனம் முதல் நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். 32वां अध्याय का 7वां पद, तू मेरे छिपाने का स्थान है। ஹைடிங் பிளேஸ், அதாவது ஒரு தகப்பனும் தாயும் இருப்பாங்க, ஒரு பிள்ளை இருப்பாங்க. தகப்பன் கோபத்துல அந்த பிள்ளையை அடிக்க போகும்போது அந்த பிள்ளை ஓடி போய் அம்மாவுக்கு பின்னாடி போய் நின்னுடும். तो मेरा छिपाने का स्थान मतलब ये है कि मान के चलिएगा बाप जो है बेटा को अगर मारने के लिए चाहता है और बेटा भाग जाता है और माँ के पीछे वो छिप जाता है। அந்த பிள்ளைக்கு தெரியும் எங்க அம்மாவுக்கு பின்னாடி போயாச்சுன்னா எங்க அம்மா எங்க அப்பாவை कंट्रोल பண்ணுவாங்கன்னு தெரியும். वो उस बच्चे को पता है अगर मैं माँ के पीछे अगर छिप जाऊंगा तो मेरा माँ जो है मेरा पाप को मारने नहीं देती है। நம்முடைய ஜெப இடத்துல போய் நம்ம இந்த ஒரு ஹைடிங் பிளேஸா மாத்திக்கணும். நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஹைடிங் பிளேஸ் வேணும். ஹைடிங் பிளேஸ்னா என்னன்னா நம்முடைய ஜெபம் பண்ற ஒரு இடம் தான் நம்முடைய ஹைடிங் பிளேஸ். हमारा जीवन में भी एक प्रार्थना का स्थल होना चाहिए, वही हमारा एक छिपाने वाला एक स्थल है। நான் இப்போ ஒரு இடத்துல முழங்கால் நின்று இந்த மெசேஜ் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். मैंने अभी एक जगह में घुटने ठीक कर ही परमेश्वर का संदेश दे रहा हूँ। This is my hiding place. இதுதான் என்னுடைய ஹைடிங் பிளேஸ். मेरा छिपने वाला जगह है। காலையில் 4 மணிக்கு வந்தேன், இங்க முழங்கால் நின்னேன், திரும்பி வீட்டுக்கு போனேன், இப்ப மறுபடியும் வந்து உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். सुबह 4 बजे आया, मैंने प्रार्थना चला गया घर में, फिर दोबारा इधर लौट के आके मैं घुटने टिका हूँ। என்னுடைய இந்த ஜெப பிராக்டிஸ நான் சொல்றதுனால நிறைய பேரு இங்க ஹோம்ஸ்ல நிறைய ஊழியக்காரங்க அவங்களும் ஒரு ஹைடிங் பிளேஸ், ஒரு மறைவிடத்தை கண்டுபிடிச்சு அங்க போய் முழங்கால் நின்னு அங்க நிறைய காரியங்களை பெற்றுக்கிறாங்க. तो ये जो मैंने अभी आपके सामने बताया हूँ, तो ये आदत को हमारे साथ रहने वाले बहुत सारे कर्मचारी हो गए, परमेश्वर के दास लोग हो गए, इसको अपने जीवन में भी लागू किए और ऐसे जगह में जाकर वो समय बिताएं। इसके वजह से बहुत सारे आशीष को प्राप्त किए हैं। ஊழியக்காரங்க இன்சார்ஜ், ப்ராஜெக்ட் இன்சார்ஜ் என்ன பண்றாங்க, ஒரு அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் போட்டு அதுல யாரெல்லாம் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணாங்கன்னு சொல்லி எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க. அப்படிப்பட்ட ஊழியக்காரங்களை நான் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன். तो जितने भी परमेश्वर के दास लोग हैं, जहां जहां सेवा करते हैं, वो लोग क्या करते हैं, उनके पास जितने भी लोग प्रार्थना करते हैं वो डेली जो प्रार्थना चेन प्रेयर है वो एक रजिस्टर मेंटेन करते हैं और वो खत्म होते ही हमेशा अंकल को भेजते हैं। वो अंकल को बहुत खुश होती है। விசேஷமாக அந்த ஊழியத்துல அவங்க பொறுப்பாக கொடுத்தது காரணமே
தேவன் அவங்க கையில ஒரு 10 பேரை கொடுத்து அவங்களையும் ஒரு ஹைடிங் பிளேஸ் தேவனை தேட வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். तो विशेष करके ये जो चीज है वो उन लोगों के लिए पता है और ये परमेश्वर का पास जाकर छिपने वाला जगह है. உலகத்துல நம்ம நிறைய பேருக்கு நிறைய ஹைடிங் பிளேஸ் இருக்குது. உலகத்துக்காரங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பணம் தான் அவங்களுக்கு ஹைடிங் பிளேஸ், நிறைய படிப்பு தான் அவங்களுக்கு ஹைடிங் பிளேஸ், அல்லது அவங்க ஃபியூச்சர் பற்றி யோசிக்கிறது தான் ஹைடிங் பிளேஸ். அதுலயே அவங்க மறைந்து 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 அவங்க வாழ்க்கை டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிடுவாங்க. तो बहुत सारे लोगों को इस संसार में अलग अलग प्रकार की जगह है, स्थान है. सबसे पहला है कि उन लोगों के लिए पैसा हो सकता है, अपना पढ़ाई हो सकता है, अपना धन दौलत हो सकता है. ये सारा चीज में वो अपने आप को छिपाना चाहते हैं. 32ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்துல நாம் தேவனை ஹைடிங் பிளேஸாக மறைவிடம் வைக்கும் போது அவர் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்காரு பாருங்க. 8ஆம் வசனத்துல ஒரு அருமையான வாக்கு தத்தத்தை நம்ம அவருடைய மறைவிடம் இருக்கும் தேவன் நமக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுப்பார். 32वां अध्याय भजन संहिता का 7वां पद को पढ़ते हैं तो तू मेरा छिपने का स्थान है, यानी कि परमेश्वर के छिपने का स्थान है. अगर हम वहां पर जाके छिप जाते हैं तो परमेश्वर ने एक अच्छे से वादा हमारे जीवन में करना चाहते हैं. वो 8वां पद में है. என்ன வாக்குத்தத்தம் படிக்கலாமா? 8ஆம் வசனம் 8वां पद पढ़ेंगे. मैं तुझे बुद्धि दूंगा और जिस मार्ग में तुझे चलना होगा उससे तेरी अगुवाई करूंगा. मैं तुझ पर कृपा दृष्टि रखूंगा और सम्मति दिया करूंगा. நாம் நம்முடைய முழங்காலிலே தேவனை தேடும் பொழுது அவருக்கென்று நேரத்தை ஒதுக்கும் போது அந்த நேரத்தை கொடுக்கும் போது அவர் என்ன பண்ணுவாராம்? அவருடைய கண்ணை நம் மீது வைத்து நமக்கு ஆலோசனை கொடுப்பாராம். तो देखिएगा परमेश्वर के सम्मुख में अगर हम लोग छिप जाते हैं, बैठ जाते हैं, समय बिताते हैं, परमेश्वर उसका जो विचार है वो हमारे जीवन में देना चाहते हैं. இன்றைய தினத்திலும் கூட நைட் ஏஞ்சல் ஒரு அம்மாவை பற்றி நாம் படிக்க போறோம். आज हम नाइट एंगल करके एक दासी के बारे में ध्यान करने वाले हैं. 90 வருடம் அவங்க உலகத்துல இருந்திருக்காங்க. 90 साल तक वो इस संसार में जीवित रहे. அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது அவங்க அந்த உலக போர், அதாவது ரஷ்யாவுக்கும் துருக்கிக்கும் பெரிய சண்டை. அப்போ துருக்கிக்கு இங்கிலாந்துல இருந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க, பிரான்ஸ்ல இருந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க, ரஷ்யாக்காரங்க அடிச்சிருக்காங்க. துருக்கியில நிறைய பேர் துருக்கியில செத்து போயிட்டாங்க. तो देखिएगा यहाँ पर रशिया और तुर्की ये दोनों के बीच में लड़ाई होता है और तुर्की को इंग्लैंड और फ्रांस जो है मदद करती है. तो इस बीच में उस युद्ध में बहुत सारे लोग मारे जाते हैं. அந்த சண்டையில என்ன ஆச்சுன்னா, இந்த நைட் ஏங்கிள்னு ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு அப்பா ஏறக்குறைய 30 வயது இருக்கும். அவங்க ட்ரைனிங் எடுத்திருக்காங்க, இந்த நர்சிங் ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. அவங்க நான் துணிகரமாக அந்த சண்டை போடுற இடத்துல போய் அங்கு காயப்பட்ட போர் வீரர்களுக்கு உதவி செய்வேன் என்று ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாங்க. तो यहाँ पर देखिएगा वे यानी कि नाइट एंगल जो उनके माता पिता लगभग 30 उम्र के आसपास में थे, इन्होंने एक निर्णय लिए. जहां पर युद्ध हुआ है वो नर्सिंग किए थे लोग. जहां पर युद्ध हुआ है वहां पर जाके उन सभी लोगों को जो चोट लगा है उसको मैं मरहम लगा दूंगा, इलाज करूं करके वो वहां पर निकल पड़ते हैं. துருக்கியில போய் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த நாட்டுல உள்ள மக்கள் எல்லாம் பார்த்து, அந்த போர் வீரர்களை பார்த்து அங்க அவங்களுடைய காயங்களுக்கு எல்லாம் மருந்து போடுறாங்க. तो टर्की में जाकर वो क्या करते हैं, वहां पर उनको देखते हैं, जितने भी लोगों को चोट लगा था वो सारे चोट में दवा मरहम लगाते हैं. அவங்களோட கூட 38 பேரை கூட்டிட்டு போயிருக்காங்க. उनके अपने साथ 38 लोगों को भी लेके गए थे. எல்லாரும் சேர்ந்து ராத்திரியும் பகலுமாக காயப்பட்ட வீரர்களுக்கு மருந்து போட்டு அவங்களுக்கு உயிரை மறுபடியும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவங்க ஜெபத்தோடு இந்த காரியத்தை செய்யறாங்க. तो ये सभी लोग जाकर रात और दिन जहां पर युद्ध हुआ था, उनको जो चोट लगा था उनको चोट में मरहम लगाए और उनके लिए प्रार्थना किए और उनको एक नया जीवन वो लोग प्राप्त करवाए. கர்த்தர் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கின்றார். परमेश्वर उनको एक अच्छी सलाह दे रहे थे. யார் யாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்தார். किसको किसको क्या क्या करना चाहिए परमेश्वर उनको सलाह देते रहे. பிரியமானவர்களே,
உங்களையும் என்னையும் கர்த்தர் உபயோகிக்க விரும்புகின்றார். प्रिय परमेश्वर के लोगों, हमें और आपको परमेश्वर इस्तेमाल करना चाहते हैं। காயங்கட்டும் ஊழியம் தான் உலகத்திலேயே பெரிய ஊழியம், பேண்டேஜ் போடுற ஊழியம். तो घावों को मरहम लगाना वही दुनिया का सबसे बड़ा है। இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் காயத்தோடு காணப்படுறாங்க. அவங்க கையில காயம், முகத்துல காயம், நீங்க ரத்தம் வர்ற காயம் இல்ல, அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் காயப்பட்டு இருக்கிறாங்க. तो दुनिया में बहुत सारे लोग चोट लगे हुए हैं, बहुत सारे लोगों को घाव भी है। मतलब ये जो हम देखते हैं शारीरिक घाव नहीं है, दूसरी अंदरूनी चोट जो है बहुत सारे लोगों के जीवन में देख सकते हैं। அப்படி காயப்பட்டவர்களுக்கு உதவி செய்யதான் உங்களையும் என்னையும் தேவன் அழைத்திருக்கின்றார். ऐसे प्रकार के लोगों को मरहम लगाने के लिए, आराम देने के लिए मुझे और आपको भेजे गए हैं। சிலர் உங்கள்கிட்ட பிரச்சனையை பகிர்ந்து கொள்ளும் பொழுது நீங்க அந்த பிரச்சனைய எந்த அளவுக்கு சீரியஸா எடுக்கிறீங்க? कई सारे लोग अगर आपके सम्मुख में आकर अपना एक परेशानी को अगर आपके पास बात करते हैं तो उसको कितना गंभीरता से आप लोग उसको स्वीकार करते हैं। சில நேரத்துல நம்ம நான் ஜோமன் பிரதர், ஜோமன் சிஸ்டர் சொல்லிடுவோம், கொஞ்ச நேரத்துல மறந்துடுவோம். हम कभी कभी उनके लिए बोलते हैं ठीक है ब्रदर मैं प्रार्थना करूंगा, ठीक है सिस्टर मैं प्रार्थना करूंगा, और थोड़ी देर में हम भूल जाते हैं। ஆனா உண்மையாகவே அவங்க மேல நமக்கு அக்கறை இருந்துச்சுன்னா அப்புறம் அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ போன்ல பிரதர் உங்களுக்காக ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன், என்ன ஆயிருக்கு அந்த விஷயம், உங்க பையன் ஃபெயில் ஆயிட்டானே என்ன பண்றான், அல்லது உங்க வீட்டுல இப்படி ஒரு பணக்குறைவு இருந்துச்சு என்ன ஆச்சுன்னு நம்ம கேட்போம். अगर हम सच में वो सारा चीज याद रहता है तो जिस दिन बात हुआ उसके बाद प्रार्थना करने के कुछ दिन के बाद फिर फोन करेंगे, उनको पूछेंगे ब्रदर आपको जो सबसे मुश्किल प्रार्थना कर रहे हैं वो अभी समस्या क्या है, आपके बेटा जो फेल हो गया था क्या हो गया अभी, और घर पे जो परिस्थिति सही नहीं थी वो परिस्थिति कैसे क्या हो गया करके हम पूछेंगे जरूर। நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் ஒரு ஆலோசனை கொடுப்பார். அவங்களுக்கு ஒரு வசனத்தை அனுப்பு, வசனத்தை கொடு, அல்லது ஒரு பெரிய அவங்க பிரச்சனை இருக்கிறாங்க அவங்களுக்காக நீ ஆண்டவர் சமூகத்துல கண்ணீர் விடு என்று கண்ணீர் விட வைப்பார். तो जब हम उनके लिए प्रार्थना करते हैं तो परमेश्वर हमें सलाह देते हैं कि आप उनके लिए एक वचन भेज दो और आप उनको बात करके सलाह दे दो करके हम परमेश्वर हमें सलाह देते हैं और उनके लिए हम जरूर आशुभाते हैं, परमेश्वर सलाह देते हैं। பிரியமானவர்களே, இந்த நைட்டிங்கேல் அம்மையார் என்ன பண்ணாங்க, எங்க காயங்க கட்டும் ஊழியத்தை பண்ணாங்க, நிறைய பேருடைய உயிரை காப்பாத்திட்டாங்க. காப்பாத்தின உடனே அவங்க போய் இங்கிலாந்துக்கு போய் அங்க ஒரு ட்ரைனிங் சென்டர் ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்பாக இவங்க காயம் கட்டும் போது ஒரு காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக காணப்பட்டது. देखिएगा नाइटिंगेल जो है वहां पर सारे योद्धाओं को मरहम लगाकर उनको सांत्वना दी, उनको सेवा की, उसके बाद इंग्लैंड में जाकर एक ट्रेनिंग सेंटर भी ओपन की। அவங்க என்ன பண்ணாங்க, எல்லா நர்ஸும் அவங்க கூட 38 பேர் வேலை பார்த்தாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, ராத்திரி ஒரு ஹரிக்கன் லேம்ப் சொல்லுவாங்க, மண்ணெண்ணெய் விளக்கு, அதை எடுத்துக்கிட்டு அந்த ஒவ்வொரு பேஷண்டையும் பார்த்து அங்க போய் ஜோமன போவாங்களாம். तो इनके जीवन में एक और अच्छी आदत था कि ये जो मिट्टी तेल का दीवट रहता था वो दीवट को लेके सभी लोगों के पास जाकर रात में उनके लिए जाकर प्रार्थना भी किया करती थी। அதனால அந்த அம்மா பேரு விளக்கேற்றும் அம்மையார், ராத்திரி விளக்கு தூக்குன அம்மையார்னு ஒரு பட்டமும் வந்துட்டு அவங்களுக்கு. को लेके जाने वाले महिला करके नाम दिया गया, नाइट एंगल करके। பிரியமானவர்களே, அதனால கவர்மெண்ட்ல சொன்னாங்களா 40 பேர் செத்து போயிருப்பாங்க, இந்த அம்மா ஒரே ஒருத்தரால அந்த 40ல ஒருத்தர் 40 பேரும் உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு அம்மா பாராட்டினாங்களாம். सरकार उधर के सरकार बताया कि 40 लोग उसमें मर गए थे, लेकिन इस महिला की वजह से, नाइट एंगल की वजह से 40 लोग भी आज जिंदा हैं। 40 பேர் சாட்சி சொன்னாங்க, நான் அந்த அம்மா இல்லைன்னா உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க।
और वो 40 लोग भी उठकर गवाही भी दिए थे कि अगर ये माँ अगर नहीं रहते तो हम जिंदा नहीं रहते हैं। இன்னைக்கு இப்படிப்பட்ட சாட்சிகள் நமக்கு வர வேண்டும் பிரியமானவர்களே. आज ऐसे प्रकार का जो गवाही है वो आना चाहिए. நாம் செய்யற ஊழியத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் கண்டிப்பாக இருக்கணும். हम जो करते हैं सेवा उसका जो प्रतिबिंब वो जरूर होना चाहिए. நான் சொன்னது போல ஒரு கண்ணாடிய நீங்க வெயில வைக்கும் போது எப்படி அந்த ஒளி வருகிறதோ அதே போல நம்முடைய முகம் பிரகாசிக்க வேண்டும். मैंने आपको पहले शुरू से बता दिया कि एक ऐनक जो होता है उसका जरिए रोशनी जो है किसी दूसरे जगह में पहुंचता है, ठीक उसी प्रकार हमारे चेहरे के द्वारा वो रोशनी होना चाहिए, प्रकाशित होना चाहिए. எனக்கு சில காரியங்கள் சில போன் வரும், பெரிய பிரச்சனையை சொல்லுவாங்க போன்ல. ஐயா சீரியஸா இருக்கிறாங்க, ஐயா இந்த இடத்துல என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, ஐயா என்னை டார்ச்சர் பண்றாங்கன்னு போன் வரும்போது நான் ஓடி போய் முழங்கால் நின்று அந்த ஆத்மாவுக்காக நிறைய நேரம் ஜெபம் பண்ணுவேன். ஒரு சனிக்கிழமை ஒரு பெரிய பிரச்சனைக்காக முழங்கால் நின்று ஜெபம் பண்ணி ஒரு வசனத்தை அவங்களுக்கு இம்மிடியட்டா நான் SMS அனுப்புனேன். அப்புறம் ஒரு 1 மணி நேரத்துக்குள்ள அந்த பெரிய பிரச்சனை ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. तो बहुत सारे लोग मुझे फोन करते हैं, भैया मेरे लिए बहुत बड़ा समस्या आ गया है, हॉस्पिटल में तबीयत एडमिट हो गए, तबीयत ठीक नहीं है. ऐसे बहुत सारे लोग फोन करते हैं तो मैं तुरंत परमेश्वर के सम्मुख में जाता हूँ, घुटने टेकता हूँ. अभी पिछले शनिवार को एक बड़े समस्या था और वो समस्या के लिए प्रार्थना किया और उन व्यक्ति को एक वचन भेजा. उसके बाद 1 घंटा में ही वो परिस्थिति का एक जवाब मिल गया, सारा समस्या ठीक हो गया था. என் கண்ணால இப்பொழுது நான் அறுவடையை பார்க்கிறேன். ஒரு காலத்துல விதைச்சேன், இன்னைக்கு அறுக்கிறேன். तो मैंने एक समय में बीज बोया था और उसको आज मैं कटनी काट रहा हूँ. எத்தனையோ சிறு பிள்ளைகளுக்கு உதவி செஞ்சேன். இன்னைக்கு இந்த உதவியினுடைய பலனை நான் அனுபவித்துக் கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க பெரியவர்களாகி குழந்தைகளை பெற்று அவங்க தேவனை ஆராதிப்பதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. तो उन दिनों में बहुत छोटे छोटे बचपन में ही बच्चे लोगों मैंने पालन पोषण किया. आज वो लोग बड़े हो गए हैं और वो भी अपने हाथों में अभी बच्चे को लेकर परमेश्वर को जो स्तुति आराधना करते हैं उसको देखने से मुझे बहुत संतुष्टि होती है. உங்க வாழ்க்கையிலையும் இன்னைக்கு நீங்க விதைங்க. கர்த்தர் உங்களை எந்த இடத்துல வச்சிருக்கிறாரோ அங்க முடிஞ்ச மட்டும் உதவி செய்யுங்க. ஒரு சுயநலம் இல்லாம நான் என் மனைவி என் பிள்ளை அங்கிறத அந்த சர்க்கிளை நீங்க விட்டுட்டு நீங்க ஒளிஞ்சீங்க. आप जिस जगह में रहते हैं उस जगह में बैठकर मैं और मेरा पत्नी मेरा बच्चे ये विचार को आप हटाकर आप खूब बीज बोइएगा. देखिएगा आने वाले दिन में बहुत ऐसे आप कटनी काटेंगे. என் 3 பிள்ளைங்களுக்கும் படிப்பு பற்றி நான் உண்மையாகவே அக்கறை படவே இல்லை. मैंने मेरे 3 बच्चों की पढ़ाई के बारे में एक दिन भी मैंने उदास नहीं हुआ. 3 பேரும் சயின்ஸ் குரூப் எடுக்கணும்னு ஆசையோடு இருந்தாங்க. கடைசி பையன் நான் வெட்டினரி டாக்டர் ஆகணும் அப்படின்னா, மூத்த பையன் டாக்டர் ஆகணும்னு சொன்னா, 2வது பையன் நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும்னு சொன்னா அவங்க ஆசை. ஆனா நான் சொன்னேன், கர்த்தருடைய ஆசைதான் நிறைவேற்றணும். கர்த்தர் போலதான் நமக்கு பணம் கொடுத்திருக்கிறாரு, இந்த பணத்துக்குள்ளதான் நம்ம வாழ்க்கை வாழணும்னு என் 3 பிள்ளைகளை நான் கற்றுக் கொடுத்தேன். तो हाँ, मेरे जो एक बेटा आया डॉक्टर बनना है, एक दूसरा बेटा आया कि मुझे इंजीनियर बनना है, तीसरा बेटा आया और मैं वेटनरी डॉक्टर बनना है करके बताने लगा. लेकिन मैंने उन लोगों को ये सलाह दिया, परमेश्वर मेरे पास इतना ही सामर्थ्य दिया है, इसी के अनुसार चलना चाहिए, परमेश्वर अगर देंगे तो देखा जाएगा करके मैंने इतना ही बताया था उनको. என் மூத்த பையன் உல்ரி அவன் சயின்ஸ் குரூப் எடுக்கணுங்கிறான். அப்போ சயின்ஸ் குரூப் எடுக்கணும்னா அந்த டைம்ல 1500 ரூபாய், என்கிட்ட 1500 ரூபாய் இல்ல. அப்போ கேட்டா கிடைக்கும், யார்ட்டா கேட்ட கொடுப்பாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, அவர் ஜெபத்திலேயே நான் வச்சு ஜெபம் பண்ணும்போது அவன் கேட்கிறான், எனக்கு 1500 ரூபாய் சயின்ஸ் குரூப் சேர்த்து விடணும். அப்போ நான் சொன்னேன், இல்ல நீ ஆர்ட்ஸ் குரூப் தான் எடுக்கணும், காமர்ஸ் கூட கிடையாது, வெறும் ஆர்ட்ஸ் எடு, என்கிட்ட இருக்கிற ரூபா அவ்வளவுதான் சொல்லி அவனை எடுக்க வச்சேன். இன்னைக்கு ஆண்டவர் அவனை நல்ல ஊழியக்காரனாக வைத்திருக்கிறார், நல்ல ஒரு தொழிலையும் கொடுத்திருக்கின்றார்.
तो मेरा जो बड़ा बेटा है वो चाहता था कि 1500 दे दीजिएगा, मैं साइंस पढ़ना है करके बहुत ही गिड़गिड़ाया मेरे पास। लेकिन मैंने मेरे बेटा को कहा कि मेरे पास उतना पैसा नहीं है, आप आर्ट्स के ही ग्रुप को चुना है और उसी को पढ़ना चाहिए। और मेरा बेटा भी उसी को पढ़े। और आज जो है परमेश्वर एक अच्छा सेवकाई दिए हैं और अच्छा एक बिजनेस भी दिए हैं। ரெண்டாவது மகன் இன்ஜினியர் ஆகணும்னு சொன்னா, சரிப்பா நம்மளுக்கு அந்த நாலேஜ் இருக்கறனால ஒரு சின்ன காலேஜ்ல போய் அப்பதான் ஆரம்பிச்சாங்க இன்ஜினியர் இது பியூசி, அதுல போய் சயின்ஸ் குரூப் எடுக்க வச்சேன். ஆனா அங்கேயும் அவன் போய் அந்த காலேஜ்ல அவன் ஃபெயில் ஆயிட்டான் பியூசில। तो देखिएगा मेरा दूसरा बेटा आया, मैं साइंस पढ़ना है करके बताया, तो मैंने उसको साइंस पढ़ाया। लेकिन उस वक्त में जो कॉलेज में डाला गया था और वहां पर वो फेल हो गया। அப்புறம் அவன் மணந்து போன பிறகு கர்த்தர் அவனை உயர்த்தினார்। और वो मन फिराया, उसके बाद परमेश्वर ने उसे ऊंचा उठाया। என் மூன்றாவது பையனுக்கு நான் சயின்ஸ் குரூப், அவன் வெட்டினரி டாக்டர் ஆகணும் சயின்ஸ் குரூப் எடுக்க சொன்னா, அப்பாட்ட பணம் இல்ல, நீ சாதாரண குரூப் எடுன்னு, அவன் லாயர் தான் இருக்கிற கோர்ஸ்லயே ரொம்ப கம்மியான கோர்ஸ், லாயர் கோர்ஸ் உங்களுக்கு தெரியும், அந்த கோர்ஸ் தான் எடுத்து படிச்சான்। तो मेरा तीसरा बेटा आया, वो भी कहा कि मैं साइंस पढ़ना चाहिए, लेकिन मैंने बताया जो जितना पैसा उसी में आप पढ़ाई करना चाहिए। तो उस वक्त में लॉयर कोर्स जो है रहने में बहुत सबसे कम सस्ता में पढ़ाई होता है, तो वही लॉयर का पढ़ाई किया था मेरा छोटा बेटा। பிரியமானவர்களே, இந்த கால வேளையிலே என்னுடைய சாட்சியை நான் சொல்றதுல வெட்கப்படல. ஏன்னா எனக்கு கர்த்தர் அவ்வளவுதான் பணம் கொடுத்திருந்தாரு, அதுக்குள்ளதான் நான் செலவு பண்ணேன், அதுக்குள்ளதான் என் பிள்ளைங்களை படிக்க வச்சேன், இன்னைக்கு நல்லா இருக்காங்க। இதே போல ஹோமோபோப் பிள்ளைங்களும் நிறைய பேர் வந்து நல்ல பொசிஷன்ல ஐடி இதுல எல்லாம் இருக்கும்போது பார்க்கும்போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு। அது அவங்க வேலையை விட அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை, அவங்க எவ்வளவு ஊழியம் செய்யறாங்கிறது தான் எனக்கு ரொம்ப முக்கியம்। तो देखिएगा, मैंने सुबह सुबह आपको ये गवाही इसलिए बता रहा हूँ कि मुझे ये सारा चीज को देखते हैं तो बहुत ही खुश महसूस करता हूँ। और इतना ही नहीं, हमारे जो होम के बच्चे हैं वो भी अच्छे अच्छे आईटी कंपनी में, बड़े बड़े कंपनी में, बड़े बड़े जिम्मेदारी में काम करते हैं। तो ये सारा चीज देखने के लिए मुझे बहुत खुश हो जाता है। जितना मेरे पास था उतना में मैंने संतुष्ट होकर आगे बढ़ते रहा। ஹோமோபோப்ல 5 பிள்ளைங்க பியூசி எழுதினாங்க, 5 பிள்ளைங்களும் 90% மேல மார்க் எடுத்திருக்காங்க। பிரியமானவர்களே, हमारे होमअप होम में अभी हाल ही फिलहाल बच्चे लोग परीक्षा लिखे थे, 5 के 5 जो है बहुत ही ज्यादा मार्क्स लेके वो पास हो गए थे। அதுல 4 பிள்ளைங்க கன்னடத்துல 100க்கு 98 மார்க் எடுத்திருக்காங்க। उसमें 4 बच्चे लोग हैं 100 में 98 मार्क्स लिए गए थे कन्नड़ा सब्जेक्ट में। 98%। 98। ஒரு பிள்ளை 95%, 5th பிள்ளை। जो 5वां एक लड़की वो 95% लिए थी और बाकी 4 बच्चे है 98% लिए थे। गवर्नमेंट எனக்கு அவார்ட் கொடுக்க போறாங்க। सरकार जो है मुझे अभी अवार्ड देने वाले हैं। பிரியமானவர்களே, இந்த 5 பிள்ளைங்க வாழ்க்கையும் பார்த்தாச்சுன்னா, ஒரு பிள்ளை வந்து ரோட்ல பிச்சை எடுத்து 2 வருஷம் படிப்பை விட்ட பிள்ளை, அந்த பிள்ளை ஆந்திராவில பார்த்தோம், ஆந்திராவில கூட்டு வந்து இங்க கர்நாடகாவில் கன்னடா படிக்க வச்சு இன்னைக்கு 98% பாஸ் பண்ணிருக்காங்கன்னா, அது கர்த்தர் கொடுத்த கிருபை 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 கிருபை। देखिएगा, उसमें से मैं इसलिए बता रहा हूँ, इसमें से एक बच्ची ऐसी थी और वो आंध्रा में एक भीख मांगने वाला एक परिस्थिति में थी और उसको मैंने लेकर आया, यहाँ पर पढ़ाई दे दिया और वो यहाँ पर कन्नड़ा पढ़ाई करके यहाँ पर 98% लिया। ये सब परमेश्वर का कृपा है, दया है। இன்னொரு பிள்ளை கொத்தடிமையாக அவங்க அப்பா அம்மா எல்லாரும் கல்கோரிலேயே இருந்திருக்காங்க 19 வருஷம்। அங்க உள்ள பிள்ளைங்க 5 பிள்ளைங்களை ஆண்டவர் கொண்டு வந்து கொடுத்தாரு। அதுல ஒரு பிள்ளை வந்து 1வது கிளாஸ் பாடத்தான் 6வதுல சொல்லி கொடுத்தோம், அவளும் 93% பாஸ் பண்ணி 98% கன்னடத்துல எடுத்திருக்கான்। तो देखिएगा, यहाँ पर और भी जो बाकी बच्चे लोग थे, उनके माता पिता बचपन ही पत्थर तोड़ने वाला काम कर रहे थे, उनके बच्चे को लेकर आए और पहला क्लास में पढ़ाई करके छोड़ दिए थे। हमने 6वां क्लास में उनको नामांकन किया गया था, फिर भी पढ़ते पढ़ते अभी जो पब्लिक एग्जाम हो गया वहां पर 93% में वो पास हो गया और कन्नड़ा विषय में वो 98 मार्क्स लिए थे। கர்த்தர் 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 परमेश्वर ही है, परमेश्वर ही है। உங்க வாழ்க்கையில நீங்க பிள்ளைங்களை குறித்து அதிக அக்கறை எடுக்காதுங்க, மாறாக அந்த பிள்ளைங்க கர்த்தருக்குள்ள எவ்வளவு வளர்றாங்கன்னு பாருங்க। சும்மா வீணான ஆசைகளை பிள்ளைங்களுக்கு கொடுத்து அந்த பிள்ளைங்களை எடுத்து கூடாதுங்க। तो आप बच्चे लोगों को ख्याल मत
उतना चिंता मत कीजिएगा, उनको बस परमेश्वर के रास्ता में आप लोग लेकर आइएगा, परमेश्वर का आत्मिक जीवित पर उनको खड़ा कर दीजिएगा, फालतू बातों को उनके दिमाग में डालकर उनका भविष्य को बर्बाद नहीं कीजिएगा। மாறாக பிள்ளைங்களை ஜெபிக்க வைங்க, உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ண வைங்க, உங்களுடைய ஊழியத்துல பெரிய பங்கு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. நான் என் பிள்ளைங்க சின்ன வயசுலயே கொடுத்ததுனால இன்னைக்கு நான் நல்லா இருப்பேன். तो आप परमेश्वर के बच्चों को बचपन में ही परमेश्वर के बारे में बताइएगा और अनेक अनेक भाषाओं में भाषांतर करने का आदत को सिखाइएगा। बचपन में ही मैंने मेरे बच्चों को परमेश्वर के ही रास्ता में चलाया था। என் மூணாவது பையன் ஹோமஹோ பிள்ளைங்களோடயே தான் இருப்பான், அவங்களோடு கூட தூங்குவான், அவங்களோடு கூட சாப்பிடுவான், அவங்களோடு கூட இருப்பான். இன்னைக்கு அவனுக்கு அந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்। तो मेरा जो तीसरा बेटा है वो होम के बच्चों के साथ ही रहता है, होम के बच्चों के साथ ही वहीं पर वो सोता है। அதனால பிரியமானவர்களே, एक अवसर परमेश्वर ने दिया। இந்த நாள்ல நல்ல வதீங்க, ஜெபத்தோடு வதீங்க। சங்கீதம் நான் படிச்சது போல அவர் ஹைடிங் பிளேஸ் அவர் பாத்தீங்கன்னா அவர் உங்கள் மீது கண் வைத்து ஆலோசனை சொல்லுவார்। तो आप परमेश्वर के सम्मुख में प्रार्थना करते हुए आज बोइएगा और परमेश्वर ही आपका छिपने का वो स्थान है और जरूर परमेश्वर आपको कटने के समय में अच्छा कटने देंगे। हम ஜெபிக்கலாம், हम प्रार्थना करेंगे। அன்பு ஆண்டவரே, நாங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கிறோம்। என்னோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வேன் சொல்லியிருக்கிறீர், செய்யும் ஆண்டவர் காரியம் செய்யும்। இயேசுக்கு தும்முறை கேட்கிற தகப்பனே, ஆமென், ஆமென்।